ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் பவுச் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் வேஸ்ட் கிளாத் மட்டும் வச்சு நம்ம பாக்ஸ் பவுச் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ எடுத்துக்கிறது சாரியோட ஓரத்தில் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு லேஸு, அந்த லேஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தனியாக ஒரே ஒரு ஜிப்பு, அப்புறம் என்னோட நம்ம யூஸ் பண்ண லைனிங் கிளாத்து, அப்புறம் ரேசன் சாரீ ஒரு பிட்டு, இவ்வளோதாங்க நான் எடுத்துருக்கிறது. இப்போ ரேசன் சாரியை 44 சென்டிமீட்டர் நீளமும் 24 சென்டிமீட்டர் அகலமும் எடுத்துக்கலாம். ரேசன் சாரியை ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பார்டரை அதே மாதிரி அடுக்கி வச்சு இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரேசன் சாரீ நம்ம கட் பண்ண பீஸுக்குமா ஒரே மாதிரியே நம்ம இப்போ இந்த லேஸை அதை அட்டாச் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 2 லேஸு நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, மொத்தம் 6 பீஸ் நான் ஈவனாக ஒரே மாதிரியே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ அதை நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது, ரொம்பவும் அழகாக சூப்பரான டிசைனில் நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய சாரீ இருக்கும். சாரியில் ஏதாவது ஓட்டை விழுந்துடும், இல்லையா கரைப்பட்டுரும். ஆனால் அந்த சாரியோட பார்டர் ரொம்பவே அழகாக இருக்கும். அதை தூக்கி போடவும் நமக்கு மனசே வராது. அந்த மாதிரியான பார்டர்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு, உங்கள்கிட்ட மிஷின் இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு டைலர்ஸ்ட்டை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். இது நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு துணியில் தான் பண்ணோம் அப்படின்றது சுத்தமாகவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம தைக்கிற இப்போ இந்த பாக்ஸ் பவுச்சு. இந்த பாக்ஸ் பவுச்சில் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் லைனிங் கிளாத் எடுத்தேன். அந்த லைனிங் கிளாத்தையும் நான் பிட்டு பிட்டாக தான் இருக்குது, அதையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபுல் லைனிங் கிளாத் வேணும்னா எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த லைனிங் கிளாத்து ரொம்பவே அழகாக நீட்டாகவே இருந்துச்சு. இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றனால நான் இந்த பாக்ஸ் பவுச்சுக்கு ஜாயின் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த ஒரு பொருளையுமே வீணாக்கக்கூடாது. அதே போல் தான் கிளாத்தையுமே நம்ம கிளாத்துக்கு குட்டி குட்டியாக மிச்சமாகிற கிளாத்தை கூட நம்ம தலைவாணிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நமக்கு கிளாத்லாம் கிடைக்கும்போது அதை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி வச்சுக்கலாம். மிஷின் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. யார்கிட்டயாவது கொடுத்தாவது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கான பேமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு தருவாங்க. ஆனால் யாருக்காவது ஒருத்தவங்க நீங்கள் தைக்கிறீங்க, இப்போ ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து எதாக இருந்தாலுமே தைங்க. ஓசியாக தைக்காதீங்க, அவங்களுக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஒரு 10 ரூபாயாவது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். பரவாயில்ல, நம்மளும் வருமானம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்கள் சும்மா தைக்கும் போது அவங்க யாருமே தைச்சி தர மாட்டாங்க. அது க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் ஒன்று தான். இப்போ நான் எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண 3 பீஸையுமே ஃபுல்லாக ஓரங்களில் 3 பீஸுமே ஒரே மாதிரியே வர மாதிரி 3 ஓரங்கள்லேயும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட்டாக அங்கங்கே கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம ஒரு 1/2 இன்ச் நம்ம தையல் விட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இது தேவையில்லாதது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண பீஸ் மாதிரியே தெரியாது. ஃப்ரண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஜிப்பு வச்சுக்கலாம். ஜிப்பை நான் இன்விசிபிள் ஜிப்பு தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஜிப்பு இருந்தாலும் ஓகே. இன்விசிபிள் ஜிப்பை எடுத்து அதை மேலே நமக்கு ஃப்ரண்ட் எந்த பக்கம் வருமோ அந்த ஃப்ரண்ட் பக்கம் வச்சுட்டு ஜிப்பை தலையெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். தலையெல்லாம் திருப்பி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிப்பு மேலேயே ஓட்டிகிட்டே வாங்க. நம்மக்கிட்ட இந்த இன்விசிபிள் ஜிப்பு ஒரு சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட்டு தான் இருக்கணும்னு இல்லை, டபுள் ஃபுட் ரெஸ்ட்லேயுமே சூப்பராக நீட்டாகவே வந்துச்சு. இந்த ஜிப்பு கூட நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அதை ஆர்டர் பண்ணும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நான் இந்த ஜிப் வாங்கினேன். அது அப்போ யூஸே இல்லை. கண்ணா பின்னான்னு மிஸ்மேட்சாகவே தான் வந்துச்சு. ஒரே ஈக்குவலான கலர் வரல. ஒரு 12 பீஸ் வந்துச்சு. அதில் ஒரு 2 பீஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். மீதி எல்லாமே சும்மாவே இருக்குது. அதை என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒன்று நம்ம ஒரு எந்த பொருளுமே அது அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எதையுமே நம்ம வேணான்னு தூக்கி தூர போடக்கூடாது. நமக்கு தேவையில்லை, அதனால் ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தூக்கி போடுங்க. இதனால் யூஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் ரொம்பவே யூஸாக இருக்கும்.
இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கம் எடுத்து ஜிப்பையும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஜிப்பை வந்து மூடியாச்சு. ஜிப்பு 2 பக்கம்னு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை நாச் கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஜிப்பு வந்து சென்டரில் வந்து வரணும். இல்லை அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு நழுவி நமக்கு பாக்ஸ் மாதிரி வராது. இப்போ அந்த நாச் கட் பண்ணதுக்கு மேலேயே ஜிப்பை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஜிப்பு வச்சதுக்கு அப்புறமா 4 பக்கமும் 4 இன்ச்சு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி அதை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் 4 முனைகளையுமே அந்த முனையிலையும் 4 இந்த 4 பக்கமுமே 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போது குட்டியோண்டு ஸ்கேல் இருக்குது, அந்த ஸ்கேலை தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த துணி வந்து நம்ம 3 துணி ஜாயின் பண்ண கொடுத்துருக்கோம், அது வந்து நழுவிடும். அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பக்கமுமே இந்த மாதிரி ஒரு பின் போட்டு சாய்வாக வந்து பின் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அந்த இது வந்து கலையாமல் இருக்கும். இப்போ அதை வந்து 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முனையில் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜிப்பு இருக்க சைடில் நம்ம வந்து பட்டி வைக்கணும். ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க நம்ம ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணணும் இல்லையா. ஜிப்பு வந்து அப்புறம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா ஃபுல்லாகவே ஜிப்பு வெளியில் வந்துடும். அதுக்காகவும் இந்த சைடில் வந்து துணி வெளியில் தெரியாமல் அசிங்கமாக நம்ம தையல் போட்டது தெரியக்கூடாது. நம்ம பவுச்சுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம உள்ளுக்குள்ளே எந்த தையல் போட்டிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது கூட தெரியாமல் தான் இருக்கும். நம்ம ஷாப்பில் வாங்கும்போது அந்த பேக்கை எப்படி வந்து தைச்சிருப்பாங்க, தைக்கிற தையல் கூட வெளியில் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அந்த மாதிரியே தான் நம்மளும் நீட்டாக தைக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது திங்ஸ் வச்சாலும் சரி, திங்ஸ் எடுத்தாலும் சரி, நம்ம கையில் வந்து நூல் வந்து தண்டுப்படாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஷாப்பில் வாங்குகிற வந்து ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க, அது ஈஸியாகவே பிரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கையிலே நம்மளாகவே தைக்கும் போது அது அவ்வளோ சீக்கிரம் பிரியாது. நம்ம 1க்கு 2 தையலாகவே போட்டுக்குவோம். இது வந்து பைப்பிங் மெத்தட் மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் மெத்தடில் பண்ணும்போது கிராஸ் பீஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸே எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரியே பீஸ் அளவு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமாக டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாம். மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன துணி நம்ம சேர்த்துருக்கோன்றது கூட இந்த சைடில் வந்து தெரியாமல் இருக்கும். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வருது, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். என்ன மாதிரி புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. அது இன்னுமே எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ். இப்போ நம்ம வந்து இந்த கார்னர் பீஸ் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ண பார்த்திங்களா, அந்த 4 சென்டிமீட்டரை எடுத்து இதே மாதிரியே நான் இப்போ எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரியே அந்த முனையும் இன்னொரு பக்கம் முனையும் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு ஒரு தையல் போடுற மாதிரி ஒரு கிடைக்கும். இப்போ அதே மாதிரியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து தைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், என்னென்ன மாதிரி மெத்தடு எந்தெந்த இடத்துல கட் பண்ணணும் மட்டும் பார்த்தாவே போதும். ரொம்பவே ஈஸியாக அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்மளாக தைச்சது இது இவ்வளோ சூப்பராக இருக்கே, இத்தனை நாள் இது தெரியாமல் கடையாக ஏறி நமக்கு அந்த ஷேப் வேணும், இந்த ஷேப் வேணும், நான் இந்த திங்ஸ் வைக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்மக்கிட்ட மிஷின் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். யூடியூப்பில் நமக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது. எதுனா ஒன்று நமக்கு தெரியணும் அப்படின்னாவே உடனே யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸாக பிறந்ததுலேருந்து நம்ம செத்து போகிற வரைக்குமே எல்லா டீட்டெயிலுமே வருது. அதனால் யூடியூப் வந்து நம்ம அதை குட்டாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பெனிஃபிட் தான். இப்போ 4 பக்கமும் இதே மாதிரியே எடுத்து 4 முனையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றனால நான் வந்து இதுக்கும் பட்டி துணி வந்து சேர்க்க போகிறேன். பட்டி மீன்ஸ் நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் அளவுக்கு அகலமும் 12 இன்ச் அளவுக்கு நீளம் கொண்ட
இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து 4 பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மெயினாக அளவு வைக்கணும், இந்த அளவு வச்சா தான் இந்த மாதிரி வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்னதாக வந்து சைடில் வந்து கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சின்ன சைடில் கட் பண்ணதுக்காக நமக்கு இந்த அளவு தான் வைக்கணும், அக்யூரேட்டாக இந்த அளவு வச்சா தான் நமக்கு தைக்க வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம பார்த்தோன்னா நமக்கே ஒரு ஐடியா வரும், இந்த இதுக்கு இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டேப் எடுத்து அளந்து வச்சு அது ரொம்பவே நேரம் ஆகும். அப்படி நேரம் ஆக ஆக நமக்கு எரிச்சலாக தான் ஆகும். டக்குன்னு நம்ம பார்த்தோமா, சரி இதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு உள்ளே இருக்க சைடில் எக்ஸ்ட்ரா வரதை மடித்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டே போக வேண்டியதுதான். நம்ம வந்து இது ஒன்றும் ஷாப்புக்கு கொடுக்க போகிறதில்ல, கடைக்கு கொடுக்க போகிறதில்ல, விற்க போகிறதும் கிடையாது, நம்ம யூஸுக்கு தான் வச்சுக்கிறோம். அதனால் இந்த மாதிரி தச்சுக்கிட்டாவே போதும். இப்போ அழகான பாக்ஸ் மாதிரியே பார்த்திங்களா, அசல் பாக்ஸ் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே போட வச்சுக்கலாங்க. இப்போ ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து திருப்பிக்கலாம். நம்ம வந்து நம்பவே முடியாது இது நம்ம தான் தைச்சோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த லேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்துருந்துச்சு. நம்ம வந்து தைச்சோம் பார்த்திங்களா, ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட்டு கூட தெரியல. அந்த லேஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாகவே வந்துருச்சு. இப்போ அந்த பாக்ஸு வந்து நம்ம பவுச்சை வந்து திருப்பினதுக்கப்புறம் 4 கார்னர்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து அந்த கார்னரில் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் மாதிரியே ரெடி ஆகிடும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக, ஜிப்பு கூட நம்ம வச்சது தெரியல, இன்விசிபிள் ஜிப்புன்றனால ஜிப்பு இருக்கிறது கூட தெரியல. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஊருக்கு இந்த மாதிரி போகும்போது நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஒரு கவர்லையோ இல்லைன்னா நம்ம பாக்ஸ்லேயே வச்சு கொண்டு போவோம். அதை பாக்ஸ் வச்சு கொண்டு போகும்போது அந்த பாக்ஸை வைக்காமல் இடம் பற்றாமல் நம்ம ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கிட்டு அதை அங்கிட்டு இங்கிட்டு உடஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படின்னா குழந்தைங்களோட திங்ஸையும் வச்சுக்கலாம், மருந்து டானிக்கு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் வச்சுக்கலாம், நம்மளோட பேங்கிள்ஸ் நம்மளோட ஜுவல்லரி இதெல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா.